ஓம் நம சிவாய. சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம். உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். இன்றைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, 10வது பாவகம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கு நம்ம 11வது பாவகம் காலபுருஷ லக்னம் சொல்லக்கூடிய மேஷத்திற்கு 11வது பாவகம் என்று சொல்லக்கூடிய கும்ப வீட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கும்ப வீட்டுல பாத்தீங்கன்னாக்க அவிட்டம் 3வது நட்சத்திரம், அவிட்டம் 4வது நட்சத்திரம், சதயம் 1, சதயம் 2, சதயம் 3, சதயம் 4, புரட்டாதி 1, புரட்டாதி 2, புரட்டாதி 3 9 பாதங்களை உடைய இந்த திரு நட்சத்திரங்கள் இந்த கும்பராசியில் இருக்கு. இந்த கும்பராசியில எப்படிப்பட்ட தொழில்கள்லாம் செய்வாங்க அப்படிங்கிறத இந்த நட்சத்திரங்களை வைத்து எடுத்துக்கொள்ளலாம். அதில் அதுல பார்த்தோம்னாக்க கும்ப நவம்சத்துல பொதுவாக கும்ப வீடு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொண்டு வந்தோம்னால், மேஷ லக்னக்காரர்களுக்கு கும்ப வீடு என்பது பார்த்தீங்கன்னாக்க லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க அப்படி வருது அப்படின்னு மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஸ்தானம். மேஷ லக்னக்காரர்களுக்கு மூத்த சகோதர சகோதரி ஸ்தானமாக அது வந்துவிடும். பொதுவா கும்பராசி அப்படின்னாலே கும்பராசி அல்லது பாவகம், இந்த ராசி பாவகம் என்பது ஒன்றாகத்தான் நம்ம கருத வேண்டும். இப்போ கும்பராசி என்பது பார்த்தீங்கன்னாக்க கர்நாடகா. அப்போ கர்நாடகாவில் உடையார்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இடம். அப்போ அது உடையார்களுடைய ராசியாக இந்த கும்பராசி இருக்கு. பொற்கொள்ளர்களுடைய ராசி. பொற்கொள்ளர்கள் தங்கம் செய்யக்கூடிய பட்டறை, தங்கப்பட்டறை வைத்திருக்கக்கூடியவர்களுடைய ராசியாக அது இருக்கு. அதுபோக பார்த்தீங்கன்னாக்க நிறைய அப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம். கும்பராசியை பத்தி நம்ம நிறைய சொல்லலாம். கும்பராசி என்பது பார்த்தீங்கன்னா பொதுவாக முக்கியமான விஷயம் என்ன என்று நம்ம பார்த்தோமே ஆனால், கோவில். கும்பராசி கும்பாபிஷேகம் 12 வருடத்திற்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் ஒரு ஆலயத்திற்கு செய்வார்கள். அப்பதான் அங்க புனிதமான காரியங்கள் நமக்கு அந்த கோயிலுடைய சக்தி நமக்கு கிடைக்கப்படும். அந்த இறைவனுடைய சக்தியை நம்ம அதிகப்படுத்துறதுக்காகத்தான் நாம அங்க கும்பாபிஷேகம் செய்யறோம். கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது கும்ப கலசத்துல நீரை ஊற்றி அந்த கும்பாபிஷேகம் என்பதை செய்வார்கள். இறைவனுக்கு பரிபூரண சக்தியை கூட்டுவதற்காகவும் இது ஒரு நடைமுறையாக காலங்காலமாக நம்முடைய கலாச்சாரத்திலே அது இருக்கு. அதுபோல பாத்தீங்கன்னாக்க கும்ப ராசி என்பது பாத்தீங்கன்னாக்க இப்ப நமக்கு 9 பாதங்களை உடைய 3 நட்சத்திரங்களை பார்த்தோம். அது பாத்தீங்கன்னாக்க இப்போ மேஷ லக்னக்காரர்களுக்கு சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் இங்கே கும்பராசிக்கு வேதாந்தமாக ஆகிவிடும். சித்தாந்தம் 3வது இடம் சொல்லக்கூடிய இடம் பாத்தீங்கன்னாக்க விஞ்ஞானம். அதுபோல 11ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் பாத்தீங்கன்னாக்க வேதாந்தம். அப்போ அதுபோல 2வது சொல்லக்கூடிய ரிஷப வீட்டிற்கு இந்த கும்பராசி என்பது 10வது வீடாக வரும். மேஷத்திற்கு 11ஆம் வீடாகவும் ரிஷபத்திற்கு 10வது வீடாகவும் அது வரும். அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், தனம், வாக்கியம், தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே அங்கே வந்துடும். அப்போ எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த ராசி இங்க இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து நாம அதுல தெரிந்து கொள்ளலாம். அதுபோல பாத்தீங்கன்னாக்க 3வது மேஷ லக்னக்காரர்களுக்கு 3வது இடம் சொல்லக்கூடிய சகோதரன் சகோதரி ஸ்தானம். அந்த சகோதரன் சகோதரிகளால இங்க லாபத்தை கொடுக்கக்கூடிய இந்த இடம் தான் கும்பராசி. அப்போ சகோதர வழியில பாக்கியம் ஏற்பட்டு அதனால் வரக்கூடிய லாபங்கள் இங்கே கிடைக்கப்படும். அதுபோல 4வது இடம் மேஷ லக்னத்திற்கு 4வது இடம் சொல்லக்கூடிய இந்த கடக வீட்டிற்கு மேஷத்திற்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இருப்பிடத்துல நம்ம இருப்பிடத்துல கும்பராசி. வெளியூர் சென்று நம்ம சம்பாதிக்கக்கூடிய தனம், பாக்கியம், அதாவது தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாம உள்ளூர், அதாவது மேஷத்திற்கு 4வது வீடு என்று சொல்லக்கூடியது இருப்பிடத்துல கும்பராசி என்று வந்துவிட்டால் கும்பராசி என்பது வெளியூரில் சென்று நாம பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயமாக வந்துடும். அது மேஷ லக்னத்திற்கு 5வது வீடு என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம். அந்த புத்திரர்கள் துணைவி, அதாவது புத்திரர்களுடைய மனைவி அல்லது நம்முடைய பையனோட மனைவி அல்லது பொண்ணுடைய கணவன், அவர்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரபல்யம்,
பிளஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய புகழ் போன்றவைகள்லாம் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த 11ஆம் இடம் கும்பராசி என்பது. இந்த கும்பராசி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பொதுவாக சனியினுடைய வீடு. அப்போ அந்த சனியினுடைய வீடு என்கின்ற போது இந்த சனி வந்து பாதத்திற்கு சம்பந்தப்பட்டது. சனி என்பது பாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ அந்த பாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னா ஒரு ஆலயத்துல ஏற்கனவே கும்பகலாசத்தை பத்தி நம்ம பேசியிருந்தோம். இந்த ஆலயத்துல எங்க எப்படிங்கிறதால நம்ம கொஞ்சம் விரிவா அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த காலபுருஷ லக்னத்திற்கு ஒவ்வொரு பாவகத்திற்கும் எப்படி அந்த வீடு வேலை செய்யுங்கிறத நம்ம பார்த்து வந்துருக்கிறோம். அதனால இப்போ வந்து கும்ப லக்னக்காரர்கள் மேஷ லக்னக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா 6ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த கன்னிராசி 6வது வீடாக வரும். அப்ப நோயாளினால் வந்து நமக்கு லாபம் ஏற்படக்கூடிய தொழில் அங்கே அமையும். அதுபோல கும்ப வீட்டிற்கு 7ஆம் இடம் மனைவியினுடைய அதாவது மேஷ லக்னத்திற்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், மனைவிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய அதாவது அவருடைய மூதாதையர் தந்தையினுடைய சொத்துக்களால் ஏற்படக்கூடிய லாபங்களை இங்கே தரக்கூடிய விஷயமாக இது அமைந்துவிடும். அதுபோல மேஷ லக்னக்காரர்களுக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய விருஷிக வீடு. இந்த விருஷிக வீடு என்று சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு எந்த வீட்டிற்கு கும்ப வீட்டிற்கு 9ஆம் இடமாக வரும். கும்ப வீட்டிற்கு 10ஆம் இடமாக வரும். அதாவது கும்ப வீட்டிற்கு 10வது வீடாக வரக்கூடிய விஷயம் வீடு கர்மஸ்தானமாக வரும். அதாவது உயிர் சாசனம் என்ற வகையிலே வந்து லாபம் தரக்கூடிய வகையில் தந்தை அவர்களுடைய சாசனம், உயிர் சாசனம், இருப்பிடத்திற்கு உயிர் சாசனம் போன்ற விஷயங்களை எழுதி, அதாவது மேஷத்துக்கு 8ஆம் இடம், இந்த 8க்கு இது 4ஆம் இடம். 4ஆம் இடம் சொல்லக்கூடியது இருப்பிடம். அப்போ இருப்பிடம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இடம் வீடு அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உயிர் சாசனம் இருக்கும் வகையில் வந்து லாபம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இங்கே வந்துவிடும். அதற்கு அடுத்தாற் போல பாத்தீங்கன்னாக்கா மேஷ லக்னக்காரர்களுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது. 9ஆம் இடம் என்பது 11வது கும்பத்திற்கு 11வது வீடாக வரும். 11ம் இங்கே இருக்கக்கூடிய 2வது வீடு. அதாவது மேஷ லக்னக்காரருக்கு 9 12ஆம் வீடு வந்து கும்பத்திற்கு 11ம் 2வது வீடாக வரும். அதனால வந்து லாபம் சம்பந்தப்பட்ட விஷயம் மூத்த சகோதரர்கள் போன்ற வகையிலே குடும்பத்தின் மூலமாக நமக்கு இந்த லாபம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இங்கே வந்துவிடும். அதற்கடுத்தாற் போல கும்பத்திற்கு மேஷ லக்னக்காரர்களுக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானம். அப்போ இந்த கும்ப வீட்டிற்கு இது 12வது வீடாக வந்துவிடும். 12வது வீடு அப்படின்னு நம்ம சொல்லும் போது சனியுடைய வீடாகவே அங்கே அது வருகிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு பாவகங்களையும் நாம கும்ப வீட்டிற்கு அது எந்த மாதிரியான வேலை செய்யும், கும்ப ராசிக்கு அந்த மற்ற பாவகங்கள் மற்ற சகோதர சகோதரியால மூத்த சகோதர சகோதரியினால அல்லது நம்ம தந்தையினுடைய சகோதரிகள் வழிகள்ல எப்படிப்பட்ட லாபங்கள்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு அந்த பாவகங்களை வைத்து நாம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ ஒவ்வொரு பாவங்களும் அந்தந்த வீட்டிற்கு எப்படி செய்யும் அப்படிங்கிறது கணக்கு. இப்ப நம்ம முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இந்த மேஷ வீட்டிற்கு இந்த 3 நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடியது. அப்போ இந்த அவிட்டம் என்பது ஆலை சம்பந்தப்பட்ட பட்டறை, ஆலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இங்கே தொழில் அமைந்துவிடும். அதாவது மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த அவிட்டம் என்பது பாத்தீங்கன்னா துலாம் வீடு என்பது பாத்தீங்கன்னாக்க இதற்கு இந்த பாவகத்திற்கு 9வது பாக்கியஸ்தானமாக வந்துவிடும். அப்போ அவிட்டம் 3 என்பது துலாம் நவாம்சமாக வரும். துலாம் நவாம்சம் என்று வருகின்ற போது அவர்கள் கம்பி சம்பந்தப்பட்ட அதாவது பட்டறைகள், நகைப்பட்டறைகள், கொள்ளர் போன்ற விஷயங்கள்லாம் அங்கே வந்துவிடும். அப்போ அவர்கள் வந்து அந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக வந்துருவாங்க. அதற்கு அடுத்தாற் போல பாத்தீங்கன்னாக்க விருட்சிக நவாம்சம் என்று சொல்லும் போது அவர்கள் அதுவும் பிழிந்து தக்கையாக விழிந்து இருக்கக்கூடிய அதாவது மிஷின், அப்போ ஒரு ஜூஸ் போடக்கூடிய மிஷின்கள் தயாரிப்பு போன்ற விஷயங்கள்லாம் அங்கே வந்துவிடும். அதற்கடுத்த சதயம் வந்து வரும்போது தனுசு நவாம்சமாக வரும். தனுசு என்பது பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழனுடைய நட்சத்திரம். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இந்த பாவகங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் அங்கே நமக்கு அது இண்டிகேட் பண்ணும். அதுபோல சதயம் 2வது பாதம் என்று வரும். அந்த 2வது பாதம் என்று வரும்போது பாத்தீங்கன்னாக்க மகர நவாம்சமாக வந்துவிடும். அப்போ அதற்கு மகர நவாம்சம் விரயத்தை கொடுக்கக்கூடிய நவாம்சமாக வந்துடும். அங்கே சனி வீடாக அதுவும் வருது. அதற்கடுத்தாற் கூட கும்ப நவாம்சமாக வரும். கும்பத்திற்கு அது எப்படிப்பட்ட சூழல்கள்லாம் அங்கே ஏற்படும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. வர்க்க உத்தமம், வர்க்க சகடம் போன்ற விஷயங்கள்லாம் அங்கே இருக்கு. அதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டு அந்த கிரகங்கள் அமைப்பை நம்ம பார்க்க வேண்டும்.
அதற்கு அடுத்தாற் போல பாத்தீங்கன்னாக்க நமக்கு மீன வாசமாக வந்துடும். மீனம் என்பது பாத்தீங்கன்னாக்க இந்த வீட்டுக்கு 2ஆம் வீடு. அந்த மாதிரி அந்த வீட்டிற்கு அது எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அது தரும் அப்படிங்கிறத நாம இங்கே கவனத்தில் எடுத்துக்கொண்டு நாம பார்க்க வேண்டும். அது போல புரட்டாதி நட்சத்திரம் மேஷ லக்னக்காரர்கள் மேஷ நவம்சமாக வரும். அப்போ அந்த புரட்டாதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா குருவனுடைய நட்சத்திரம். அப்போ ஆலயங்கள்ல வந்து பூஜை புனஸ்காரங்கள் செய்யக்கூடிய வகையில அங்கே அவர்களுக்கு வருமானம் ஈட்டி தரக்கூடிய விஷயமாக வந்துவிடும். அதுபோல புரட்டாதி 2ஆம் பாதம் என்பது ரிஷப லக்னம். வாய் வார்த்தைகளால, அதாவது வாய் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய விஷயமாக வந்துடும். அதுபோல பாத்தீங்கன்னாக்கா மிதுன நவாம்சம். அந்த மிதுன நவாம்சம் வந்து இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அங்கே வந்துவிடும். ஸோ நாம ஒவ்வொரு பாவங்களையும் வைத்து நாம அது போல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் இதுல முக்கியமா என்ன விஷயத்த நான் சொல்ல போறேன் அப்படின்னாக்க, இந்த ஒவ்வொரு பாவகங்களும் நமக்கு எப்படிப்பட்ட வேலைகள் எல்லாம் தரும் என்பதை நாம இந்த கவனத்தில் எடுத்து தகுந்தாற்போல் நம்ம செய்துக்கணும். இப்போ இது போல விஷயங்கள் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் அனைவருக்கு இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் ஜோதிட சிம்மம் எஸ். குமரன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.